அவர்கள் குறித்து பேசுகின்ற போது அந்த வைகரை என்ற பெயர் மீண்டும் மீண்டும் பலராலும் உச்சரிக்கப்பட்டது. நான் குறிப்பிட்டது போல 2004 ஜூன் மாதம் நினைக்கிறேன் வைகரையுடைய முதலாவது பிரதி வெளியானது. 2008 அக்டோபர் அல்லது நவம்பர் மாதம் இறுதி பத்திரிகை வெளியானது. அந்த வைகரை எந்த அளவிற்கு கனடாவிலே இருந்த ஒரு விடுபட்ட அரசியலை அல்லாமல் பேச மறுத்த அரசியலுக்கு ஒரு இடம் கொடுத்ததோ அந்த அளவுக்கு கனடாவிலே இருந்த பல எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தியது, அவர்களை எழுத தூண்டியது, அவர்களுடைய கருத்துக்களையும் அங்கே பதிவு செய்ய வழிவகுத்தது. ஏற்கனவே அண்ணா கூறியது போல யோகாவிலிருந்து பல எழுத்தாளர்கள் அது முகமாக இருந்தது, அதை எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள். அவருடைய உந்துதலினால் தாங்கள் எவ்வாறு எழுத ஆரம்பித்தோம், தொடர்ந்து வைகரையிலே எழுதினோம், அதில் இருந்த நேர்த்தி, அவர் அதற்கு கொடுத்த முக்கியத்துவம் என்று ரவி பொன்துறைவர்களுடைய மரணத்தின் பின்னர் சமூக வலைத்தளங்களில் பல எழுத்தாளர்கள் பல பத்தியாளர்கள் தொடர்ந்து பதிவு செய்து வந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு வகையிலே அவர் அந்த வைகரை மூலமாக அவர் கொடுத்த தன்னுடைய நேரம், அதன் மூலமாக அவர் இழந்தது, அதன் மூலமாக நிறைய இழப்புகள் அவருக்கு ஏற்பட்டன, பொருளாதார இழப்பு உட்பட அந்த விடயங்கள் எல்லாவற்றுக்குமான ஏதோ ஒரு வகையிலான ஒரு சிறிய பிராச்சித்தமாக அது அமைந்ததாகத்தான் நான் பார்த்தேன். இந்த வைகரை குறித்து பேசுகின்ற போது யோகா வளவன் அவர்கள் அடுத்ததாக பேசியிருக்கிறார். அவரும் வைகரை குறித்து நிறைய பேசுவார் நினைக்கிறேன். எனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு நினைவு எப்பொழுது வைகரை குறித்தேன். டொரண்டோவிலே 2005 ஒரு தமிழ் கல் மருத்துவர் ஒருவர் தன்னிடம் சிகிச்சைக்கு வந்த ஒரு சிறு இளம் பெண் ஒருவரை, அதாவது 16 வயதுக்குட்பட்ட ஒரு பெண் ஒருவரை பாலியல் ரீதியிலே துன்புறுத்திய ஒரு விடயம் ஒன்று அவருடைய பல் மருத்துவ சங்கத்தினுடைய விசாரணையின் போது கண்டுபிடிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அந்த விவரம் வெளியே வந்தபோது தேசிய பத்திரிகையும் வைகரை பத்திரிகையும் அது குறித்து முழுநீள கட்டுரைகளை எழுதுகின்றது. வைகரையினுடைய கட்டுரை முதலாவதாக வந்தது, எங்களுடைய கட்டுரை தொடர்ந்து வந்தது. குறிப்பிட்ட அந்த பல் மருத்துவருடைய அங்கே வேலை செய்கின்றவர்களும் அவரோட ஆதரவாளர்களும் இந்த குறிப்பிட்ட அந்த பத்திரிகைகளை அந்த பத்திரிகை விநியோகிக்கப்படுகின்ற எல்லா இடங்களிலும் சென்று எடுக்க வைக்கிறார்கள், தூக்க வைக்கிறார்கள். எனக்கு இப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறது, ரவியண்ணா எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் தூக்கிட்டாங்க, நீ கவனமாக ஸ்பீட் பண்ண என்று சொன்னார். அதை தாண்டியும் 2 பத்திரிகைகள், அவருடைய பத்திரிகை வெளியாகின்ற அதே காலகட்டத்தில் வெளியாகின்ற ஒரு பத்திரிகை, வயதிலே அவரை விட மிகச்சிறியவள், என்னுடைய பத்திரிகையின் ஒரு தொகுதியை பெற்று தான் கடைக்கடியாக 2-3 நாட்கள் சென்று தனித்தனியாக விநியோகித்தார்கள் என்றால் ஒன்றடியாக கொண்டே கடையில் போட்டால் எடுத்து விடுவார்கள் என்று சொல்லியிருக்கேன். அது என்னை மிகவும் பாதித்தது. அப்போது எனக்கு அதனுடைய அந்த தாற்பயம் புரியவில்லை. அது பின்னர் யோசித்த போதுதான் நான் நிச்சயமாக அப்படி வைகரைக்கு செய்திருக்கிறேன். நான் நேரடியாக சொல்கிறேன். அதற்கான ஆதரவை தெரிவித்திருப்பேன், அதை தோற்கதற்கு கண்டனம் தெரிவித்திருப்பேன். ஆனால் என்னிடம் வந்து அப்பொழுது நான் மெக்கானிக் ஸ்டீல்ஸ் பகுதிகளை வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய பத்திரிகையினுடைய 2-3 பண்டல்களை வேண்டி தான் இங்கே கொண்டு போய் போடுகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக போடுகிறேன் என்று சொல்லிட்டு அவர் அந்த செய்தி வெளியே செல்ல வேண்டும் என்பதை தாண்டியும் இன்னும் ஒருவர் தான் பட்ட அதே துன்பத்தை பாடக்கூடாது என்று அவர் நினைத்தது அவருக்கான என்னுடைய அந்த விருப்பை மிகவும் பெரிய அளவிலே மாற்றியது. அது மிக முக்கியமானது. 2வது சம்பவம், இது என்னோடு சம்பந்தப்பட்ட சம்பவங்களை தான் சொல்ல வேண்டும். அது 2வது சம்பவத்தை சொல்கிறேன். 2022 பெருமையம் என்ற ஒரு நிகழ்வுகளையும் செழியன் அவர்களுடைய கவிதைகள் அடங்கிய ஒரு இசை நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தேன். ரவி அண்ணாக்கு அதை பற்றி ஆரம்பித்திருந்தேன். அப்பொழுது சொன்னார், நான் இலங்கையில் இருக்கிறேன், நான் நிகழ்ச்சியின் போது அங்கே இருக்க மாட்டேன், நன்றாக நடக்கட்டும், நான் வந்து பேசுகிறேன் என்று சொன்னேன். முதலாவது பகுதியிலே அந்த இசை நிகழ்ச்சி நடந்தது. இடைவேளையின் போது வெளியிலே வருகின்ற போது ரவி அண்ணா கேட்டார், நான் கண்டுவிட்டு நீங்கள் இலங்கையிலே இருப்பதாக எல்லாம் சொன்னீர்கள், இங்கே என்ன செய்யவில்லை, இன்றைக்கு காலம் தான் வந்த நான் என்னுடைய ஒரு ஆளுக்கு நீ பாட்டு பாடைக்க நாங்கள் அடையதை போயிருந்தோம் என்று சொல்லி இப்பொழுது நித்திரை தூக்கம் இருக்கிறது, நான் இதை பார்த்துவிட்டு செல்ல போகிறேன், ஒன்றும் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார். மீண்டும் ஒரு முறை அவர் மிக இலகுவாக நான் இன்று காலை தான் வந்தனால் என்னால் வர முடியாது என்று சொல்லிவிட்டால் யாரும் அதை பெரிதாக ஒரு நினைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர் ஒருவர் மீது காட்டிய அந்த அன்பின் வெளிப்பாடு அவ்வாறாகத்தான் இருந்தது. அந்த
அந்த பத்திரிகை தூக்கக்கூடாது, அந்த பத்திரிகையில் இருக்கின்ற செய்தி செல்ல வேண்டும் என்பதிலே அவர் காட்டிய அதே அக்கறை தான் ஒரு நிகழ்வுக்கு தான் சார்ந்த ஒரு அமைப்போடு இயங்கி ஒருவருடைய கவிதைகள் பாடப்படுகின்ற போது அங்கே தானும் இருக்க வேண்டும், தன்னுடைய ஆதரவும் அங்கே இருக்க வேண்டும் என்று காட்டிய அதே ஆதரவு. அதற்கு அடுத்த ஆண்டு அந்த இயக்கத்தின் எதிர்கருத்தாளராக பேசப்படுகின்ற புலிவேரத்தினர்களுடைய பாடல்கள் இசைக்கப்பட்ட போது அவர் அங்கே இருந்தார். முதலாவது ஆண்டு வந்தவர்கள் இரண்டாவது ஆண்டு வரமாட்டோம் என்றால் எங்களுக்கு புலிவேரத்தினரையோடு கருத்து வேறுபாடு இருக்கின்றது என்று சொன்னவர்கள் இருக்கிறார்கள். இரண்டாவது ஆண்டு வந்தவர்கள் முதலாவது நிகழ்ச்சிக்கு வர மாட்டேன் என்றால் எங்களுக்கு செலினோடு கருத்து வேறுபாடு இருக்கிறது என்று சொன்னவர்கள் இருக்கிறார்கள். ரவி பொன்னுத்துறை இரண்டிற்கும் வந்தார், இரண்டுக்கும் தன்னுடைய ஆதரவை பார்த்தார். அவரை பொறுத்தவரை ஒரு நிகழ்வுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், அதற்கு வழங்குபவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருந்துதான் அவருடைய நகர்வுகள் இருந்தன. என்னை மிகவும் பாதித்த இரண்டு விடயங்கள். ராஜா யோகாஜ் அவர்கள் வளவனவர்கள் என்னிடம் கேட்டபோது செய்திருக்கிறார்கள், நான் உடனடியாகவே செய்து தருகிறேன் என்று சொன்னதற்கான மிக முக்கியமான காரணங்களிலே என்னை பாதித்த விடயங்கள். இது எல்லாமே கடைசியிலே ஒரு செல்ஃபிஷான ஒரு விடயமாகத்தான் இருக்கும். என்னை பாதித்த, எனக்கு மிகவும் ஆதரவாக, எனக்கு தேவையான நேரங்களிலே ஆதரவாக இருந்த ஒருவருக்கு நான் செய்யக்கூடிய மிக குறைந்த அளவிலான நன்றி இதாகத்தான் இருக்க முடியும் நினைக்கிறேன். மிக நீண்டமான விளக்கம் இருந்தாலும் அந்த வைகரையினுடைய பாதிப்பு என்பது தொடர்புகளை புலம்பெயர் தமிழ் சூழலிலே, அச்சு ஊடக சூழலிலே மிக முக்கியமான ஒரு பணியொன்றை செய்தது. வைகரை விட்டு சென்ற அந்த வெளி இன்னும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த புலம்பெயர் சேசத்திலே இருக்கின்ற பேசப்படாத அந்த பக்கங்களுடைய அச்சுச்சூழலுக்கான அந்த ஊடக சூழல் இன்னும் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு EPRLF வைகரை உட்பட ரவி பொன்னுத்துறை அவர்களோடு மிக நீண்ட காலமான நட்பையும் உறவையும் கொண்டிருந்த யோகா வளவன் அவர்கள் அவர் ரவி பொன்னுத்துறை அவர்கள் குறித்த தன்னுடைய பதக்கங்களை பார்த்துள்ளார். ரவியினுடைய இந்த நிகழ்வில் நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு வந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். ரவி எனக்கு முதல் அறிமுகமாகியது 1984ஆம் ஆண்டு சென்னையில் வைத்து. எனக்கு 6 வயது இளையவர். சென்னையில் நாங்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த நான் 83 கலவரத்தை அடுத்து இந்தியாவில் கல்வி கற்பதற்காக சென்னையில் சென்று தங்கியிருந்த போது அங்கு குரோம்பேட்டையில் ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு பெயர் தாயில்லா. அங்கு சில நண்பர்களுடன் தங்கியிருந்த போது ஐங்கரநேசன் ஒரு நாள் இவரை அழைத்து வந்து தன்னுடைய தம்பியிற்கு இவர் உங்களுடன் இருக்கட்டும் என்று விட்டு சென்றார். அப்போது எங்கள் வயது, அப்போது எனக்கு 22 வயது. பல்கலைக்கழகத்தில் படித்து விட்ட அந்த அனுபவங்கள், புதிதாக அந்த வீட்டுக்கு வந்தவர்களை நாங்கள் ராக்கிங் செய்தோம். அதில் ரவியிடம் ஒரு காட்சட்டையை கொடுத்து துவைக்க சொன்னோம். ஆனால் சோப்பு போடாமல் துவைக்கணும். இருந்து முக்குறாங்க எதுக்க திரும்பி பார்த்து ஊத்த போயிட்டு போயில இன்னும் இப்போ வர கடைசி வர 6 நண்பர்களை கண்டால் அறிமுகப்படுத்தும் போது இவர் என்ன காய்ச்சட்டை துவைக்க மாட்டவர் அப்படின்னு சொல்ல வரணும். அந்த நெருக்கம் இந்தியாவில் படிக்கின்ற காலத்திலேயே, அவர்கள் ப்ளஸ் 2 படிக்கின்ற காலத்திலேயே EPRLF-உடன் தன்னை இணைத்துக் கொண்டு, ஏற்கனவே சுரேஷ் பிரமச்சந்திரன் அவர்கள் கூறியது குடும்ப ரீதியாகவே அவர்கள் நண்பர்களாக பள்ளியில் ஒரு நண்பர்களாக இருந்தார்கள். அங்கு மாணவர் சென்னையில் மையம் கொண்டு சென்னையில் உள்ள மாணவர் அமைப்புகள் எல்லாவற்றுடன் இணைந்து பணியாற்றினார். ஆன காரணத்தினால் அவர் கெஸ் ரவி என்று தான் அழைக்கப்பட்டார். அப்போது நான் கோயம்புத்தூர் 87ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்பட்டு அங்கு எல்லோரும் EPRLF உறுப்பினர்கள், தலைமை குழு உறுப்பினர்கள் எல்லோரும் இலங்கைக்கு சென்ற நிலையில் சென்னை அலுவலகத்தை பொருட்படுத்தி நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு ரவி வந்திருந்தார். பின்பு 89 அளவில் அவர் கனடாக்கு வருகின்ற போது
நான் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டேன். எங்களுக்குள் முரண்பாடுகள், பேச்சுக்கள், கேலிகள், மனம் விட்ட கலந்துரையாடல்கள் அத்தனையும் நடப்பதுண்டு. அந்த வகையில் நான் கனடாவுக்கு வருவதற்கு எனக்கு இமெயில் கூட முதல் ஆரம்பித்து கொடுத்தது ரஷ்யா. நான் நினைக்கிறேன் 94, 95 பகுதிகளில் நினைக்கிறேன் சென்னைக்கு வந்தார். கனடாவிலிருந்து எனக்கு ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு கூட்டிக் கொண்டு போய் இமெயில் ஒன்று ஓப்பன் பண்ணி இப்படி தான் தொடர் செய்கிறத இதை எப்படி செய்யுங்க என்னென்ன மாதிரி நான் அந்த இமெயில் அந்த தொடக்கி வைத்த அந்த இமெயில் தான் பின்பு எனக்கு கம்ப்யூட்டரில் உள்ள அத்தனையும் இணையதளங்களையும் எல்லாவற்றையும் நானாகவே கற்றுக்கொள்வதற்கான சூழலை உருவாக்கி கொடுத்தது. பின்பு 2001ஆம் ஆண்டு நான் இங்கு கனடாக்கு வந்தபோது, அதைத் தொடர்ந்து வில்சன் தோழரும் 2001 வந்தபோது இங்குள்ள ஒரு சூழ்நிலை, ஊடகத்தன்மை என்பது ஒரு ஊடகம் ஒன்று தேவை இருக்கின்ற ஒரு நிலையை உணர்ந்த காரணத்தினால் நாங்கள் வைகரை என்ற பத்திரிகையை 3 பேர் தொடங்கினோம். அதற்கான அடிப்படை காரணமாக இருந்தது இங்கு அப்போது வெளிவந்த பத்திரிகைகள் முழக்கம், உலகத்தமிழர், உதயம், செந்தாமரை போன்ற பத்திரிகைகள் தான் வெளிவந்து கொண்டிருந்தது. இந்த பத்திரிகைகள் எல்லாவற்றிலும் அதிக அளவு விளம்பரங்களும் செய்திகள் என்பது குறைவாகவும், கனேடிய செய்திகளுக்கு பெரிய அளவு முக்கியத்துவம் இல்லாமல் ஈழத்து இலங்கை செய்திகளை, இந்திய செய்திகளை தாங்கி வந்திருக்கின்ற நிலையில் புலம்பெயர்ந்திருக்கின்ற எமது தமிழ் மக்களுக்கு கனேடிய செய்திகளை கொடுக்க வேண்டும், அதில் தமிழில் கொடுக்க வேண்டும். இந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்கின்றது. இந்த மொழி புலமையின்மையால், ஆங்கில மொழி புலமையின்மையால் பெற்றோர்கள் தகவல்களை அறிந்து கொள்கிறார்கள் இல்லை, ஆனால் அதே சமயம் குழந்தைகள் கிரகித்துக் கொள்கிறார்கள். இந்த தன்மை குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில் ஒரு இடைவெளியை உருவாக்குகின்றது. அதை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் கனேடிய செய்திகளை, உலக செய்திகளை கூடிய அளவு முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட வேண்டும். அதே நேரம் மாற்றி கருத்துக்களையும் உள்வாங்கியதாக அந்த பத்திரிகை இருக்க வேண்டும். அதில் சிறுவர் இலக்கியம், பெண்களுக்கான இலக்கியம், சிறுகதைகள், மொழியாக்கங்கள் என்று பலதையும் தாங்கியதாக அந்த பத்திரிகையை கொண்டு வந்தோம். அதில் முற்று முழுதாக முன்னணியில் நின்று உழைத்தது ரவிதான். ஆகையால் தான் அது அவரை வைகரை ரவி என்றே எல்லோரு பத்தியிலும் அறியப்படக்கூடியவராக இருந்தார். எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் அந்த விடயத்தில் ஆழமாக சென்று செயற்படக்கூடிய ஒரு தத்துரிவு மிக்க ஒரு சிறந்த செயற்பாட்டாளர், ஒரு டீப் திங்கர். எந்த விஷயத்திலையும் ஆழமாக போவார். அதே சமயம் உணர்ச்சி வசப்பட்டதாகவும் இருக்கும் விஷயங்கள். அவர் கொழும்பில் தங்கியிருந்த காலத்தில் அவருடைய அறை தோழராக இருந்தது இண்டிபெண்டன்ட் ஸ்டூடெண்ட் யூனியன் என்ற அமைப்பினுடைய தலைவராக இருந்தார். அதாவது ஜேவிபியில் இருந்து பிரிந்து வந்த அமைப்பினுடைய சேர்ந்த தயா பத்திரன் என்றவர். அவர் ஜேவிபியால் படுகொலை செய்யப்பட்டது என்பது ரவிக்கு பெரிய ஒரு துன்பகரமான நிகழ்வாக இருந்தது. ஆனால் அதே அதை நினைவு ஒரு முகமாக தனது மகனுக்கு, அவருடைய நிச்சயனுடைய பெயருக்கு மிடில் நேமாக பத்திரனர் என்று ரவி பெயர் சூட்டினார். இது இயல்பாக மற்றவர்கள் சாதாரணமாக செய்ய முடியாத விடயங்கள். இன்னொன்று, நாங்கள் பெண்ணுரிமைகள் பற்றி பேசுகின்றோம், கதைக்கின்றோம், எல்லாம் செய்கின்றோம். ஆனால் எங்களது என்று வருகின்ற போது எங்களது குழந்தைகளுக்கு எங்களது பெயரையே லாஸ்ட் நேமாக வைப்போம். இதுதான் வளமை. அதிலே ஒரு காம்ப்ரமைஸுக்கு நாங்கள் வரமாட்டோம். ஆனால் ரவி தனது குழந்தைகளுக்கு லாஸ்ட் நேமாக தனது மனைவியின் தந்தையின் பெயரையே சூட்டினார். இது எவ்வளவு தூரத்துக்கு அவர் அந்த விடயங்களில் ஆழமாக இருந்தார், அர்ப்பணிப்போடு இருந்தார் என்பதை காட்டுகின்ற விடயங்களை நான் பார்த்து வியந்த விடயங்கள். அது ஐடி துறையாக இருக்கட்டும், பின்பு சுற்றுச்சூழலில் என்வாயன்மெண்டல் சயின்ஸில் போகிற போது கூட அதில் டீப்பாக எல்லா விஷயங்களையும் அக்குவராக புரிந்து ஒரு பறவையுடைய படத்தை எடுக்கின்ற போது கூட
அவ்வளவு கிறிஸ்டல் கிளியராக அந்த படத்தை எடுக்கக்கூடிய புலமைத்துவம் மிக்கதாக இருந்தது என்பது அந்த டீப் திங்கிங் இதால் தான் உருவாகும். அந்த வகையில் ரவி ஏற்கனவே இங்கு பேசிய சிவா முருகுப்பிள்ளை, சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் சமூகத்துக்கு அவருடைய பங்களிப்புகள் என்பதை பற்றி விளக்கமாகவே கூறியிருக்கிறார்கள். அவரது இறப்பு கூட அந்த எமது சமூகம் நோக்கிய பயணத்திலேயே நடந்திருக்கின்றது. அந்த இழப்பை எப்படி ஈடு செய்ய போகின்றோம் என்று தெரியவில்லை. சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு சொல்லியது போல அவரது ஆக்கங்கள், அவரது பட தொகுப்புகள் இவற்றை அடுத்த வருட நினைவு போது ஒரு புத்தகமாக கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்யலாம் என்று யோசிக்கின்றோம். அது தொடர்பாக நண்பர்களுடன் தொடர்பு கொண்டு பேசுவேன். அதை எப்படி செய்யலாம் என்று. வைகரையில் வந்த, அதாவது 2004ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து 2008ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வரை தொடர்ச்சியாக வாரம் வந்த வைகரை பத்திரிகை வெளியாகிய ஆசிரியர்கள் தலையங்கங்களை ஒரு புத்தகமாக போட வேண்டும் என்று கடந்த 5 வருடமாக ரவி எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருந்தார். கொண்டு வரணும் அதையும் நிறைவேற்ற வேண்டும் என்று யோசிக்கின்றோம். அதற்கு உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்புகளும் வேண்டும். இங்கு உரையாற்றுவதற்கு இன்னும் பலர் பார்வையாளர்கள் மத்தியில் இருக்கிறீர்கள். எனவே நான் விடைபெறுகின்றேன். என்னோட அழைப்பை வந்ததற்கு நான் கொடுக்கிறேன். நன்றி.